வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சனிக்கிழமை முதல் தமிழகத்தில் தொடர் மழைக்கு வாய்ப்பு. லெஹர் புயல் வலுவிழந்ததால் தப்பியது ஆந்திரா. ஏற்காடு இடைத்தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம். தமிழகத்தை இருளில் மூழ்கடிக்க திமுக காங்கிரஸ் கூட்டுச்சதி என்று கடும் தாக்கு. தாவூத் கூட்டாளி அபு சலீமுக்கு போலி பாஸ்போர்ட் வழக்கில் 7 ஆண்டு சிறை தண்டனை. ஹைதராபாத் சிபிஐ கோர்ட் தீர்ப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி முதல் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லெஹர் புயல் வலுவிழந்ததால் ஆந்திர மாநிலம் கடும் சேதத்திலிருந்து தப்பி உள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வெப்ப குறைவு காரணமாகவும் மேலடுக்கு காற்றில் ஏற்பட்டுள்ள முறிவினாலும் தற்போது லெஹர் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வியாழனன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மசூலிப்பட்டினத்திற்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த லெஹர் புயல் பிற்பகல் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் நிலவி வரும் லெஹர் என்ற பெயரிடப்பட்ட புயலானது வலுவிழந்துள்ளது. இதற்கு காரணம் கடலினுடைய வெப்பம் குறைவாக இருப்பதாலும் மேலடுக்கிலே காற்று முறிவு இருப்பதாலும் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவிலே மசிலிப்பட்டினம் அருகே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இன்று மதியம் மசிலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு முதல் கணினியின் கணிப்புப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் தொடர் மழை வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கணினி சார்ந்த கணிப்பின் அடிப்படையிலே வரும் 30ஆம் தேதி இரவு முதல் கடலோர மாவட்டங்களில் ஒரு தொடர் மழை தொடங்கும் என்று தெரிகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏற்காட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டுச்சதியே காரணம் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரோஜாவை ஆதரித்து முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று பிரச்சாரம் நடத்தினார். ஏற்காடு சென்ற முதல்வருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் திறந்த வேனில் பேசிய ஜெயலலிதா அதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக பட்டியலிட்டார். தமிழக அரசின் தீவிர நடவடிக்கையால் படிப்படியாக மின்வெட்டு குறைக்கப்பட்டதாகவும் மத்திய அரசின் சூழ்ச்சியால் மீண்டும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கட்டுப்பாட்டிலிருக்கும் மின் நிலையங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல தொடர்ந்து நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தன்பாக்கம், நெய்வேலி உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் சொல்லி வைத்தார் போல் ஒரே சமயத்தில் சூழலில் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக 2500 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள காழ்ப்புணர்ச்சியினால் கோபத்தினால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கைகோர்த்துக் கொண்டு இப்படி தமிழக மக்களை பழிவாங்குவது நியாயம்தானா என்பது இப்போதைய விவாதமாக மக்கள் மத்தியில் உள்ளது. எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து விரைவில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாற்றப்படும் என்றும் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா கூறினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் டெபாசிட் காலியாகும் வகையில் வாக்காளர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வியாழனன்று ஒரே நாளில் முதல்வர் ஜெயலலிதா ஏற்காடு தொகுதியில் 9 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். போலி பாஸ்போர்ட் வழக்கில் தாவூத் இப்ராஹிம் கூட்டாளி அபு சலீமுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு சதிகாரன் தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியாக விளங்கியவன் தாதா அபு சலீம். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அபு சலீம் மீது டி சீரிஸ் நிறுவன அதிபர் குல்ஷன் குமார் கொலை, நடிகை மனிஷா கொய்ராலாவின் தனிச் செயலர் கொலை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கொலை, கடத்தல், பணம் கேட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. 2001ஆம் ஆண்டில் ஹைதராபாத் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் போலி இருப்பிடச் சான்று, போலி பிறப்புச் சான்றிதழை கொடுத்து ரமில் கமில் மாலிக் என்னும் போலி பெயரில் பாஸ்போர்ட்டை அபு சலீம் பெற்றுள்ளான். இந்த வழக்கு விசாரணை ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கிரிமினல் சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அபு சலீம் குற்றவாளி என்று கடந்த 18ஆம் தேதி அறிவித்த நீதிமன்றம்
நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து வியாழனன்று தீர்ப்பளித்தது. மும்பை குண்டுவெடிப்புக்கு பிறகு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற அபு சலீம் தனது காதலி பிரபல ஹிந்தி நடிகை மோனிகா பேடியுடன் இன்டர்போல் போலீசாரால் போர்ச்சுகல் நாட்டில் கைது செய்யப்பட்டான். அவர்கள் இருவரையும் கடந்த 2005ஆம் ஆண்டு இந்தியாவிடம் போர்ச்சுகல் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தற்போது மும்பை ஆர்த்தர் ரோடு சிறைச்சாலையில் அபு சலீம் அடைக்கப்பட்டுள்ளான். டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீதான செக்ஸ் புகாரை தொடர்ந்து கடும் நெருக்கடிகளை சந்தித்த டெஹல்கா நிர்வாக ஆசிரியர் ஷோமா சௌத்ரி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோவா நட்சத்திர ஹோட்டலில் இளம்பெண் நிருபரை டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கிய பிரச்சினை நாடு முழுக்க பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பெண் நிருபர் முதலில் நிர்வாக ஆசிரியர் ஷோமா சௌத்ரிக்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். ஆனால் அவர் தருண் தேஜ்பாலை காப்பாற்றவும் பிரச்சனையை மூடி மறைக்கவும் முயன்றதாக அரசியல் கட்சிகள், மகளிர் அமைப்புகள், மூத்த பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டினர். தொடர் நெருக்கடிகளுக்கு பணிந்து வியாழனன்று காலையில் தனது பதவியை ஷோமா சௌத்ரி திடீரென ராஜினாமா செய்தார். டெஹல்கா ஊழியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தன்னுடைய நேர்மையை சந்தேகித்து எழுப்பப்படும் கேள்விகளால் டெஹல்கா இதழுக்கு இழுக்கு ஏற்படுவதை தான் விரும்பவில்லை என்றும் அதனால் உடனடியாக நிர்வாக ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த வழக்கை விசாரித்து வரும் கோவா போலீசார் வியாழன் பிற்பகல் 3 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தருண் தேஜ்பாலுக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சனிக்கிழமை வரை தனக்கு கால அவகாசம் அளிக்கும்படி கேட்டு கோவா போலீசுக்கு தேஜ்பால் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் தேஜ்பால் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. சினிமா நடிகை ராதாவை திருமணம் மற்றும் பண மோசடி செய்த வைர வியாபாரியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சுந்தரா டிராவல்ஸ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ராதா. டிவி தொடர்களில் நடித்து வந்த இவர் தன்னுடன் குடும்பம் நடத்திய வைர வியாபாரியும் சினிமா தயாரிப்பாளருமான ஃபைசல் தன்னை ஏமாற்றியதாக பரபரப்பு புகார் கூறினார். தன்னிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகளை வாங்கி மோசடி செய்ததாகவும் ராதா கூறினார். இந்நிலையில் வைர வியாபாரி ஃபைசல் முன்ஜாமீன் கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது ராதா தரப்பில் முன்ஜாமீனுக்கு கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி ஆதிநாதன் ஃபைசலின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததோடு வடபழனி போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டார். ராதாவோடு வாழ்ந்தார், ராதாவோடு தொடர்பு வைத்திருந்தார், அவருடன் குடும்பம் நடத்தினார் என்று நாங்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்தோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வரும் 4/12/2013 அன்று வழக்கை தள்ளி போட்டிருக்கிறார்கள். முன்ஜாமீன் அவருக்கு வழங்கவில்லை. அவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் கடுமையாக கேட்டுக்கொண்டோம். அதை நீதிபதி உடனடியாக காவல்துறையினரை ஃபைசல் என்கின்ற ஷாமை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய ராதா தாங்கள் இருவரும் முஸ்லீம் என்பதால் ஒன்றாக குடும்பம் நடத்தியதாகவும் தற்போது திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் தலைமறைவாக உள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். ஃபைசல் 6 வருஷத்துக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில வந்துட்டாரு. அவர் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொய்ன்றது தான் நான் வெளியே வந்த கமிஷனர் ஆஃபீஸ் படி ஏறினது. இன்னைக்கு ஃபைசல் அவர் சொல்றாரு வெளியில இருந்து எனக்கு 5 புருஷன், அவங்க ப்ராஸ்டியூஷன் அப்படி இப்படி என்னை பத்தி ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காரு. இது என்னன்றது அவர் ஃபர்ஸ்ட் வெளி உலகத்துக்கு பேசினா நல்லா இருக்கும். தலைமறைவாய் ஏன் பேசுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் தப்பே பண்ணலன்னு சொல்றவர் ஏன் தலைமறைவா இருக்காரு? Actually, I am a Muslim girl and he is also Muslim. So we both have the mutual understanding. What is he trying to tell? 6 வருஷமா அவர் சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு தான் வீட்லயே உட்கார வச்சாரு. எந்த ப்ராஜெக்டும் அவர் பண்ண வைக்கல. நடுவில் பிசினஸ்க்கு வேணும்னு சொல்லி நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால நான் எல்லாமே அவருக்கு நம்பி கொடுத்தேன். ஸோ நாங்கள் அப்பவே ஆரம்பத்துலேருந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், வாழணும்னு சொல்லி முடிவாயிடுச்சு, வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது அவங்க சைடுக்கும் தெரியும், எங்க சைடுக்கும் தெரியும், எங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபைசல் என் கூட வாழ்ந்துட்டு இருந்தது, அவர் என் கூட வாழ்ந்ததுக்கும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு. அதை நாங்கள் இப்போ கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போதான் அவருடைய ஒரிஜினல் கலர் தெரிய வருது. 6 வருஷமா நம்ம வாழ போறோம், வெயிட் பண்ண, கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்னுடைய வயசும் இனி ஜாஸ்தி இல்ல, இனிமே எனக்கு நீதான் லைஃப்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு பிலீவ் ஆல் தட் அண்ட் தட்ஸ் ஆல். ஆனால் வைர வியாபாரி ஃபைசூல் தரப்பில் கடந்த 1999 ஷேக் பாஷா என்பவரையும் 2000 கணேசன் என்பவரையும் நடிகை ராதா திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. தன்னை மிரட்டும் விதமாகவும் திருவல்லிக்கேணியில் உள்ள தனது வீட்டை தன் பெயருக்கு எழுதி தரும்படி நடிகை ராதா மிரட்டுவதாகவும் கூறி ஃபைசூல் முன்ஜாமீன் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்தில் மணல் குவாரிகள் மூடப்பட்டதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி காவிரி, கொள்ளிடமாறு, கொண்டையம்பேட்டை உட்பட
8 இடங்களில் மணல் குவாரிகள் இயங்கி வந்தன. தற்போது இங்கு மணல் அள்ளும் உரிமத்தை தமிழக அரசு வேறு நபருக்கு மாற்றி கொடுத்துள்ளது. இதனால் அனைத்து மணல் குவாரிகளும் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் மூடப்பட்டன. இதனால் ஏராளமான லாரிகள் குவாரியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது மணல் அள்ளும் உரிமம் பெற்றவர்கள் 1 மாதத்துக்கு பிறகே பணிகள் துவங்கும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்துள்ள லாரி ஓட்டுநர்கள் வியாழக்கிழமை அன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 மணல் குவாரிகளும் முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் மணல் தொழிலே நம்பியிருக்கும் லாரிகளும் அதனை சார்ந்த டிரைவர்கள், கிளீனர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் சுமார் ஒரு 20,000 பேர் வேலை இழந்ததுடன் அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பும் இதனால் ஏற்படுகிறது. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை மணல் குவாரியை மீண்டும் திறக்க வேண்டும். இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். கொழும்பிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கட்களை மதுரை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். மதுரையில் சர்வதேச விமான நிலையத்தில் கொழும்பிலிருந்து மதுரைக்கு வந்த மிகின் லங்கா விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது ஒரு பயணி தலா 100 கிராம் எடை கொண்ட தங்க பிஸ்கட்டுகளை கைக்குட்டையில் மடித்து சட்டையின் உள்ளே இடது கையில் கட்டி மறைத்துக் கொண்டு வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பயணியிடம் இருந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொலம்போ மதுரை மிகின் லங்கா பிளைட்ல வந்த ஒரு பேசஞ்சர்கிட்ட இருந்து 4 கோல்டு பிஸ்கெட்ஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒரு பிஸ்கெட்டும் சுமார் 100 கிராம் எடை உள்ளது. மொத்த மதிப்பு 12,30,000. மேலும் தங்க பிஸ்கட்களை கடத்தி வந்தவருக்கும் தமிழகத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் மேம்பாலம் திடீரென இடிந்து ரயில் மீது விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் முசாஃபர் நகர் அமைந்துள்ளது. இங்குள்ள மாரிப்பூர் பகுதியில் பெரிய மேம்பாலம் செல்கிறது. இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி புதன்கிழமை பகலில் திடீரென இடிந்து விழுந்தது. 50 அடி நீளத்துக்கு பாலம் இடிந்திருந்தது. பாலம் இடிந்த போது அதன் மீது சென்று கொண்டிருந்த வேன், 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனம் என பல்வேறு வாகனங்களும் இடிபாடுகளுடன் சேர்ந்து பாலத்தின் கீழே நின்றிருந்த சரக்கு ரயில் மீது விழுந்தது. இவ்விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்களை போலீசார் சதர் மாவட்ட மருத்துவமனையில் சேர்த்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் ரயிலின் சில பெட்டிகளும் வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன. மேம்பாலம் இடிந்து விழுந்ததை கேள்விப்பட்டதும் பொதுமக்கள் ஏராளமானோர் அங்கு கூடிவிட்டனர். அரசு அதிகாரிகளும் குழுமிவிட்டனர். தரமற்ற பொருட்களை கொண்டு கட்டப்பட்டதால் பாலம் இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை நடத்த பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. கடலோர காவல் கமாண்டோ படையினருக்கான 4 நாள் சாகச பயிற்சி குமரி கடலில் நடந்து வருகிறது. இந்திய கடற்படையினருக்கு இணையான பயிற்சிகளை தமிழக கடலோர காவல் படையினர் பெறும் வகையில் கன்னியாகுமரியில் பயிற்சி தரப்பட்டது. கடலில் நீச்சல் அடித்து சவால்களை எதிர்கொள்வது, கடல் மார்க்கமாக வரும் பயங்கரவாதிகள், கடற்கொள்ளையர்களை எப்படி பிடிப்பது, கடலில் தத்தளிக்கும் மீனவர்கள், படகுகளை எப்படி மீட்பது என்பது போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தமிழக போலீஸ் ஏடிஜிபி சைலேந்திர பாபு சென்னை, ராமேஸ்வரம், தூத்துக்குடியை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட காவலர்களுக்கும் இப்பயிற்சி வழங்கப்படுவதாக கூறினார். கடலோர காவல் படையினுடைய பயிற்சி முகாம் கன்னியாகுமரியில் 3 நாளா நடந்துட்டு இருக்குது. அதுல 20 கமாண்டோஸ் இதுல பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல்வேறு விதமான ஸ்கில்ஸ், ஏற்கனவே அவங்களுக்கு சர்ஃபிங், அதே மாதிரி ஸ்கியூபா டைவிங், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, போர்டிங், அன்போர்டிங், அதாவது ஒரு பெரிய கப்பல்ல ஏறி எப்படி அவங்க குற்றவாளிகளை பிடிக்கிறது, இது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்திருக்கிறோம். சனிக்கிழமை வரை 4 நாட்கள் நடக்கும் இவ்வகை பயிற்சி தமிழக கடலோர காவல் படையின் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்பதும், இதற்காக சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பயிற்சியாளர்கள் வரவைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,960 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,870 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,300 ரூபாயாக இருந்தது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிரிடப்பட்ட புதிய ரக மக்காச்சோளம் அதிக மகசூல் அடைந்திருப்பதால் ஆராய்ச்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தமிழகத்தில் மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்தோடு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் முடிவில் கோசிக்ஸ் 2012 என்ற புதிய ரக மக்காச்சோளம் கண்டுபிடிக்கப்பட்டு பயிரிடப்பட்டது. தற்போது கோசிக்ஸ் 2012 மக்காச்சோளம் நல்ல விளைச்சல் அடைந்து அறுவடை நடைபெற்றுள்ளது. 100 நாள் பயிரான இந்த புதிய ரக மக்காச்சோளம் எதிர்பார்த்ததை விட அதிக மகசூல் கிடைத்திருப்பதால் ஆராய்ச்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 2012ஆம் ஆண்டு வீரிய ஒட்டு மக்காச்சோளம் கோசிக்ஸ் என்ற ரகத்தை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகம் தனிச்சிறப்பு என்னவென்றால் ஓர் வழி கருவொட்டு. அதாவது ஆங்கிலத்திலே சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட் டெக்னாலஜி என்று சொல்லுகின்றோம். இந்த வீரிய ஒட்டு ரகம் ஆனது ஏற்கனவே சாகுபடியிலெல்லாம் உள்ள ரகத்தை விட அதிகமான மகசூல் தரக்கூடிய ஒரு உன்னதமான ரகம். மக்காச்சோளம் நல்ல வருவாய் தரும் தானிய பயிர் என்றும் சந்தையில் இதற்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர் நல்லதம்பி தெரிவித்தார். எதிர்காலத்தில் மக்காச்சோளம் இந்தியாவின் முக்கிய உணவு தானியமாக மாறும் வாய்ப்புள்ளதால் அதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நல்லதம்பி கூறினார். நாட்டில் பல மாநிலங்களில் கோசிக்ஸ் ரக மக்காச்சோளத்தை பயிரிட விவசாயிகள் முன்வந்துள்ளதாகவும் தமிழகத்தில் இதன் விதைப்பண்ணை பொங்கலூரில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.